ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு நிக்கிஸ் கிச்சன். டெய்லி ஸ்கூலுக்கு குழந்தைகளுக்கு என்ன ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறது அப்படிங்கிறது குழப்பமாகவே இருக்கும். எப்பயுமே முழு ஃப்ரூட்ஸாகவே நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் சாப்பிட மாட்டாங்க. இப்போத்த குழந்தைகள்லாம் நட்ஸ் அதெல்லாமும் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றதில்ல. அப்படி இருக்கிறவங்களுக்கு நல்லா வித்தியாசமாக குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி மண்டே டு சாட்டர்டே எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். டே 1 பார்த்திங்கன்னா மாங்காய் தான். நிறைய பேர்த்துக்கு மாங்காவா இதெல்லாம் ரெசிப்பியில் போடணுமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் 90s கிட்ஸாக இருக்கிற நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மாங்காவோட வேல்யூ தெரியும். நம்ம ஸ்கூல் போகிற டைமில் இதை நிறைய சாப்பிடுவோம். இப்போத்த குழந்தைகளுக்கும் நம்ம இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி சாப்பிட வைக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். கிளிமூக்கு மாங்காய் தான் அதில் இனிப்பு புளிப்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப பிஞ்சாக வாங்காமல் கொஞ்சம் நல்லா பழுக்கிற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறதா பார்த்து வாங்கிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம மிளகாத்தூள் உப்பு போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டே 2 பார்த்திங்கன்னா மசாலா ஸ்வீட் கார்ன். இது வெளியே கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைகளுக்கு இதை வாங்கி கொடுப்போம். டேஸ்ட்டாக இருக்கும். இதை வீட்லேயே நல்லா ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த சைஸில் இருக்கிற ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இதை இட்லி பாத்திரத்தையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குக்கர்லேயும் வேக வைக்கலாம். நான் குக்கரில் வச்சுக்க போகிறேன். இதில் உப்பு போட்டு நான் வேக வைக்க போகிறேன். அதனால் நான் குக்கரில் போட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் தண்ணி சேர்த்து வேக விட போகிறேன். 4லேருந்து 5 விசில் நான் வைப்பேன். வச்சா கரெக்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ வேக வச்ச ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி அதிலேருந்து உரித்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க எவ்வளோ தேவையோ. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சமாக மட்டும் போட்டால் போதும். கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், மிளகாய்த்தூள். அடுத்ததாக வாசனைக்காக கரம் மசாலா தூள் போடுறேன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். எல்லாமே 1/4 டீஸ்பூன் போட்டாவே போதும். அடுத்ததாக புளிப்பு சுவைக்காக இதில் கொஞ்சோண்டு மாங்காய் பவுடர் போட்டுக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஸ்வீட் கார்னில் ஸ்வீட் இருக்கும், காரம் புளிப்பு உப்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அப்போவே சாப்பிட்றதுனா இதில் வெங்காயம் தக்காளி கூட போட்டு கொடுக்கலாம். பட் பேக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் வெங்காயத்தோட ஃப்ளேவர். அதனால இப்படியே நீங்கள் பேக் பண்ணி கொடுங்க. டே 3 ஹெல்த்தியான ப்ரோட்டீன் சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு 1/2 கப் வேர்க்கடலையை நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். தனியை சுத்தமாக வடிச்சிட்டு குக்கரில் போட்டுருங்க. இதுலேயே கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கிறேன். இந்த வேர்க்கடலைக்கு பொதுவாக நீங்கள் வெள்ளை சுண்டல் ராஜ்மா இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 6லேருந்து 7 விசில் வைப்பேன். இப்போ வெந்த வேர்க்கடலை சுண்டலை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதோடவே கட் பண்ணி வச்சுருக்கிற குக்கும்பர் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ சாலடும் பாப்பாவுக்கு கிடையாது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் பண்ணிக்கிறேன் எங்களுக்கும் சாப்பிட்றதுக்காக. இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெப்பர் அண்ட் லெமன் ஜூஸ் உங்களுக்கு வேணுன்னா பொழிஞ்சு விட்டுக்கலாம். பாப்பா வேண்டாம் அப்படிங்கிறதுனால பாப்பாவுக்கு அதனால் நான் இப்படியே பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த சாலட் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் கிட்ஸுக்கு இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. அடுத்ததாக டே 4 பார்க்கலாம். டே 4 நல்லா க்ரன்ச்சியான பருப்பு வடையிலேயே பக்கோடா மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்காக கடலைப்பருப்பை நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு 1/2 கப்பு. இது நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் ட்ரையாக இருக்கணும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், நான் 3 மிளகா போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கொரகொரப்பாகவும் நல்லா நைஸாகவும் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 சுற்று விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் நம்ம ஊற வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பருப்பை மட்டும் விட்டுட்டு
மிச்சத்தையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக கொரகொரப்பாக தான் இருக்கணும். பல்ஸ் மோடில் தான் நீங்கள் அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா பக்கோடா கிறிஸ்பியாக வராது. பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், பதம் இப்படி தான் இருக்கணும். அந்த 1 டேபிள் ஸ்பூன் பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஊற வச்சதை அதை இந்த டைமில் போட்டுருங்க. அடுத்ததான் இஞ்சி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அண்ட் கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் வந்து மல்லித்தலை போடலாம், பட் பாப்பாவுக்கு மல்லித்தலை பிடிக்காதுங்காட்டி நான் போடலை. இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு அண்ட் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது. இதில் இந்த வெங்காயத்துலேயே தண்ணி வரும் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி பச்சை மிளகாயும் நான் இதில் ஆட் பண்ணலை, குழந்தைக்கு செய்கிறதுனால. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், பெரியவங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும். இப்போ இந்த மாதிரி வடையாக தட்டி போடுறனாலும் போடலாம், இல்லை இந்த மாதிரி பக்கோடா போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம். பக்கோடாவாக போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப நேரம் வரைக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஆயிலை வந்து மீடியமான ஒரு ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கவனமாக போடுங்க. இப்போ நல்லா கோல்டன் ஆகி வந்திருக்கு, அதே நேரத்தில் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம பேக் பண்ணிட வேண்டியதான். அடுத்ததாக டே 5க்கு நல்லா ஹெல்த்தியான ராகி புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த கரண்டினா நான் 2 கரண்டி வந்து ராகி மாவு எடுத்துக்கிறேன். இது நான் வீட்லேயே அரைச்சி வச்ச மாவு தான், கடையிலேருந்து வாங்கலை. தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும். இதெல்லாம் இதில் ஸ்வீட் தான் பண்ணுறோம், ஸோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். உங்களுக்கு வந்து யூஸ்வலாகவே ராகி மாவு வேக வைக்க தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த வித கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். மாவோட பதம் இதுதான், நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் ஈர மண் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இப்படி பிடிச்சிங்கன்னா பிடிக்கணும், பட் அதே நேரத்தில் இப்படி ஊற்றி விடும்போது தனித்தனியாக வந்துடணும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து புட்டு குழாய் வந்து நான் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். எப்பயும் போல் துணி போட்டு இந்த மாவு வந்து போட்டுவிட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு மாதிரி இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேலே வந்து நான் துருவி வச்சுருக்கிற தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு லேயராக போடுறேன். தேங்காவை போட்டுட்டு அடுத்ததான் இந்த மாவு வந்து அப்படியே லேசாக போடணும். அழுத்தி மட்டும் விட்டுறக்கூடாது. அழுத்தி விட்டுட்டிங்கன்னா ஸ்டீம் உள்ளே போக முடியாது, அதனால மாவு வந்து வேகாது. இப்போ பாருங்கள், இந்த கீழே இருக்கிற பாத்திரத்தில் நான் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். அதிலிருந்து ஸ்டீம் தான் வந்து அந்த ஃபில்டர் வழியாக மேலே மாவை வந்து வேக வைக்க போகுது. எல்லாத்து வீட்லேயும் கண்டிப்பாக இது இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மேலே 3 ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதிலிருந்து நமக்கு கொஞ்ச நேரத்தில் ஸ்டீம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். வெளியே வந்துட்டு மாவோட வாசமும் நல்லா வரும். ராகி மாவு வந்து நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு வாசம் வரும். இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் நல்லா ஸ்டீம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பின்னாடி பக்கம் ஒரு கம்பி மாதிரி வச்சு இந்த மாதிரி தள்ளி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து புட்டு வந்து வெளியே வந்துடும். நல்லா வெந்து நல்லா மணமாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டதுக்கப்புறம் இதில் சர்க்கரை, நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ப்ரௌன் சுகர் போட்டுட்டு அதுக்கு மேலே சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான். கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்தணும். சேர்த்துனிங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். குழந்தைங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மெயினாக ராகி புட்டுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக டே 6 வந்து பார்த்திங்கன்னா பேபிகார்ன் 65. எப்பயுமே யூஸ்வலாக காலிஃப்ளவர் சில்லி பண்ணுவோம், பட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட வந்து நான் குக்கும்பர் வந்து பேக் பண்ண போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ். இதை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா பேபிகார்ன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து வாங்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீஸஸாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீளமாக இருந்ததுன்னா பொரிக்க முடியாது. இதை வந்து முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு இந்த பேபிகார்னை வந்து ஒரு பாதி அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு தான் மாவு கோட் பண்ணி பொரிக்க போகிறோம். வேக வச்சுருக்கிற அந்த பேபிகார்னோட கொஞ்சம் மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள், அண்ட் தென் சீரகத்தூள் இருக்கு இல்லைங்களா அது, அப்புறமா வாசனைக்காக கரம் மசாலா தூள், கொஞ்சம் பெப்பர் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அடுத்ததான் இதில் வந்து மாவு கோட் பண்ணி பொரிச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதை வந்து சேர்த்துக்கிறேன், சோள மாவு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இந்த ப்ரப்போர்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக. தண்ணி சேர்க்காமல் அதில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே அதை நல்லா கோட் பண்ண விடுங்க. அப்படி தண்ணி தேவைன்னா லைட்டாக ஒரு சொட்டு தெளித்து மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டோன்னா நல்லா ஊறி வந்திருக்கும். இல்லை டைம் இல்லைன்னா அப்படியேவும் பொரிச்சிக்கலாம். இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நல்லா மொறுன்னு குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். இதோட கொஞ்சம் குக்கும்பர் பேக் பண்ணி கொடுத்துருங்க. இதை சாப்பிடும்போது குக்கும்பர் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வந்து நான் வந்து வீட்லேயே பண்ண டொமேட்டோ கெட்சப் வந்து கொஞ்சம் வச்சு கொடுத்துட்றேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டாச்சு, லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு.